அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு காலையில் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அதற்கு காரணம் அதிர்ச்சியான ஒரு வீடியோ வலைதளங்களில் பரவி இருக்கு. 72 பேரோட பயணம் செய்த ஒரு விமானம் சுக்கு நூறாக நொறுங்கி தீப்பிடித்து கீழே விழுகுது. அது விழுக போகுதுன்னு தெரிஞ்ச சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த விமானத்துக்குள்ளே இருந்த 67 பயணிகளும் 5 விமானிகளும் கதறக்கூடிய அந்த கதறல் அவர்களுடைய உச்சபட்ச சோகத்தை வெளிப்படுத்தி இருக்கு. எப்படியோ நம்ம உயிரிழக்க போகிறோங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சு அவர்கள் கதறிய கதறல் இன்றைக்கி உலகம் முழுக்க ஒலிக்க தொடங்கியிருக்குது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் எப்படி நடந்திருக்கு, இந்த விமான விபத்துகள் அடிக்கடி நடக்கிறதுக்கு என்ன காரணம், இதிலிருந்து மீள்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிற சில கருத்துக்களை நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் உள்ளபடி சேர நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம். விமான பணியாளர்கள் 5 பேரோட 67 பயணிகளும் கொண்ட 72 பேர் பயணித்த அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மோசமான வானிலை மற்றும் அதிக அளவு பனிமூட்டம் காரணமாக அக்டோ விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கும்போது ஓடுபாதை தவறியதால் ஸ்க்ராட்ச் ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்து நொறுங்கி கோர விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற செய்தியோவும், அது இறங்கும்போது தீப்பிடிக்கக்கூடிய காட்சி கொண்ட வீடியோவும் இன்றைக்கி வலைதளங்களில் பரவி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உலகம் முழுக்க அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 72 உயிர்கள் தங்களுடைய கடைசி நிமிடத்தை எண்ணி கதறக்கூடிய அந்த காட்சி இங்கே உள்ளே இருந்த ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் J2 8243ங்கிற விமானம் பாகுவிலிருந்து குரோசினிக்கு இயக்கப்பட்டிருக்கு. கஜகஸ்தானில் உள்ள அக்டோ விமான நிலையம் அருகே மோசமான வானிலை காரணமாக அவசரமாக தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது என்று அந்த நாட்டுடைய அவசரகால அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. விமானம் தரையிறங்குகையில் தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளாகும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பகீரென்ற அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. எம்ப்ரையர் 190 விமானம் குரோசினியில் பனிமூட்டம் காரணமாக அக்டாவ் நகருக்கு திருப்பி விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் அவசரமாக தரையிறங்கியிருப்ப தான் இந்த விபத்து நேரிட்டிருக்கு. விபத்து ஏற்படுறதுக்கு முன்னால் விமானம் காஸ்பியன் கடலுக்கு மேலே ஒரு SOS சமிக்கையை வழங்கியிருக்காங்க. விமான நிலையத்திற்கு மேலே பல முறை வட்டம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த வட்டம் அடிக்கிறப்ப அந்த விமானத்தில் மிகப்பெரிய கோளாறு ஏற்பட போகுதுங்கிற ஒரு சமிக்கை அங்கே எல்லா பயணிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பயணிகள்லாம் பதபதைப்பாக தங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி நிமிடமாக இது அப்படின்ட்டு எண்ணி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த வட்டமடித்த அந்த விமானத்தை பறவைகள் கூட்டமும் மோதி இருக்கு. இப்படி இந்த பறவைகள் மோதினதுனால கூட தீப்பிடித்து இருக்கலான்னு முதல்கட்ட விசாரணையில் சொன்னாங்க. இந்த விபத்தின் போது விமானத்தில் 67 பயணிகளும் 5 பணியாளர்களும் இருந்ததாக தெரிய வந்திருக்கு. அக்டாவ் நகரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அவசரமாக தரையிறங்க விமானம் முயன்ற நிலையில் தான் இறுதியில் பாதுகாப்பாக ஓடுபாதையை விமானத்தில் அடைய முடியவில்லை என்று கூறப்படுது. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் இந்த விமானத்தை உறுதி செய்துள்ளதோடு இந்த விபத்தை உறுதி செய்துள்ள தகவல் தெரிவித்ததோடு மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த விபத்து பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பாதகமான வானிலை நிலைகளில் வணிக விமானங்களின் செயல்பாடு நெறிமுறைகள் குறித்து குறிப்பிடத்தக்க கவலை உலக அளவில் எழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம், இப்படிப்பட்ட இந்த விமானங்கள் வணிக விமானங்கள் மிக சரியான சோதனையிட்டும் சரியான முறையில் அந்த கால சூழ்நிலைகள்
இயற்கை சூழ்நிலைகளை சோதனை செய்த பிறகு தான் பயணங்களை மேற்கொள்ளணும். அதில் கவனக்குறைவு ஏற்படுறதுனால இப்படிப்பட்ட கோரமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுங்கிறது பலருக்கும் கவலையை தரக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த 72 பேர் பயணம் செய்த இந்த விமானத்தில் 42 பேர் உயிரிழந்தார்கள்ங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி வருது. மேலும் சிலர் பெரும் காயங்களோட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் ஆபத்து நிலையை தாண்டி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நிலையில் இந்த சோக செய்தி உலகத்தையே உலுக்கி இருக்குது. இது போன்ற இனிமேல் எந்த ஒரு நிகழ்வும் எந்த நாட்டிலும் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரார்த்தனையும் எதிர்பார்ப்பும் உலக மக்கள்கிட்ட இருக்குது. அதற்கு என்னென்ன முன் யோசனைகள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை பகிர்ந்து வர்றாங்க. இதை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி.